அது அமைச்சர் பொறுப்பு அப்படின்னு வரும்பொழுது ஸ்கூல் எஜுகேஷன் கொடுத்துருக்காங்கப்பா. சரி, இது என்ன அந்த ஸ்கூல் எஜுகேஷன் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியாது, என்ன மாதிரியான டேரக்டர்ஸ் இருக்கிறாங்கன்னு தெரியாது, எதெல்லாம் என் கீழே வரும்னு தெரியாது, லைப்ரரிங்கிறது என் கீழே வருமா, நான் ஃபார்மல் எஜுகேஷன் நான் தான், இது எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ஸ்கூலை நிர்வகிக்கணும், ஸ்கூல்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸையும் டீச்சர்ஸையும் பாதுகாப்பாக பார்த்துக்கணும்ப்பா, இதுதான்ப்பா நம்மளுடைய இதுதான் இலக்கு போல இருக்குப்பா, அவ்வளோதான் எனக்கு அதை பற்றி புரிதல். ஆனால் நான் கண்டினியூஸாக மீட்டிங் வைக்க ஆரம்பித்தோம். மீட்டிங் வைக்கும்போது கூட இப்போ நீங்கள் சொல்ல கொரோனா காலத்தில் ஸ்கூலும் இல்லை, ஒன்றுமே இல்லை, டிபார்ட்மெண்ட்ல மீட்டிங் மட்டும் ஏன்பா வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வி கூட பல பேருக்கு எழுந்திருக்கலாம். ஆனால் அந்த மீட்டிங் தான் எனக்கான லேர்னிங் பீரியட். எனக்கு தெரியலன்னு நான் எங்கள் ஆஃபீஸர்ஸ் ஏதாச்சும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, இது எனக்கு புரியலைங்க, எனக்கு இது திருப்பி எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு கேட்பேன். ஃபர்ஸ்ட் நான் ஐ கன்சிடர் மை செல்ஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட். ஏன்னா அவங்க ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸ் அவங்களுக்கான ப்ரோட்டோகால் அமைச்சர்கிட்ட போய் இது சொல்லாமல் இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்லாம் தயவுசெய்து பார்க்காதீங்க. எனக்கு தெரியலன்னா தயவுசெய்து எனக்கு சொல்லித்தாங்க. நீங்கள் சொல்லி தந்தாதான் இதில் பெட்டர்மெண்ட் நம்ம என்ன பண்ணலாம், இது மாற்றி நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அதுக்கப்புறம் அந்த 3-4 மாதம் பார்த்தீங்கன்னா முழுக்க இது சார்ந்தே போயிட்டே இருந்துச்சு எங்களுக்கு. அந்த கொரோனா காலம், பிள்ளைங்களை அடுத்த ஸ்கூலில் ஃபேஸ் மேனேஜ் எப்படி நம்ம திறக்கலாம், நம்ம சரி ஸ்கூலில் திறந்துட்டா மட்டும் போதுமா, அவங்களுக்கான அந்த லேர்னிங் கேப் இத்தனை 2 வருஷமா படிக்காமல் இருந்தானே, இதை நம்ம எப்படி நம்ம பூர்த்தி செய்ய போகிறோம், ஸோ அதுக்கு என்ன திட்டம் கொண்டா அப்போ முதலமைச்சர்